ஓ! இந்த சாம்பார் உனக்கு செய்ய தெரியுமா? இத்தன நாள் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா கேட்டாரு. அந்த அளவுக்கு அந்த சாம்பார் மேட்ச் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திருச்சியில நாங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு டீ கடை உண்டு. டீ கடையில சூப்பரான பஜ்ஜியோட ஒரு சாம்பார் ஒண்ணு தருவாங்க. சாயந்தரம் ஆனா சூட பஜ்ஜிக்கு எல்லா ஊர்லயும் பார்த்தீங்கன்னா, சட்னி தான் குடுப்பாங்க. இந்த கடையில மட்டும் பார்த்தீங்கன்னா, சாம்பார் குடுப்பாங்க. அந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்னேச்சர் டிஷ். அது பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு என்னோட வீட்டுக்காருக்கும் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஃபேவரைட் ரெசிபி. அது வந்து எப்படி பண்ணுறீங்கன்னு அவர்கிட்டயே போய் வந்து மாஸ்டர்கிட்டயே போய் கேட்டப்போ சொல்லி தர மாட்டேன்ட்டாரு. சரி நானும் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, 2 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதோட சோம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி இது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு வந்து நான் தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் வந்து கறி மசால் பொடி. இது நம்ம எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா கறி மசால் பொடி நம்ம வந்து சாம்பாருக்கு சேர்க்க மாட்டோம். இந்த பஜ்ஜி கடையில் பார்த்திங்கன்னா இதுதான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ். இதோட 1 டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி புதினா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் கொடுத்துருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 குழிக்கரண்டி இட்லி மாவு இதையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கலந்து வச்ச இந்த கடலை மாவு கலவையை வந்து நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நல்லா தண்ணி கொஞ்சமே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நேரம் ஆக ஆக வந்து கொஞ்சம் கெட்டியாகிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து நுர கொட்டி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து நுர கொட்டி கொதிக்க விட்டால் சூப்பரான சாம்பார் ரெடி. இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.